தீர்க்க தரிசனங்களை ஆராய விரும்புகிற ஒருவர் அதற்கான அடித்தளங்களை அறிந்திருக்க வேண்டும். இந்த நாளில் நாம் அதை பார்க்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் உம்மை தவறாக புரிந்து கொண்டாலும் எங்களை வெறுக்காமல் எங்களுக்கு நன்மை செய்து உண்மையை எங்களுக்கு உணர்த்த விரும்புகிற எங்கள் அன்புள்ள தேவனே, இந்த நாளில் நாங்கள் உம்மை புரிந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு செய்து வருகிற நன்மைகளை அறிந்து கொள்ள எங்கள் மனதை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். இந்த திரையின் வலது பக்கத்தில் இருக்கிற நபருடைய பெயர் வில்லியம் பிளாய். பவுண்டி என்கிற ஒரு கப்பலின் தலைவராக கரிப்பலா கன்று கொண்டு வருவதற்காக தாகித்து தீவிற்கு இவர் சென்றார். இவர் விருப்பப்பட்டு ஃப்ளெச்சர் கிறிஸ்டியன் என்கிறவரை கப்பலின் துணைத் தலைவர் ஆக்கினார். இந்த பிரயாணமானது 1787 முதல் 89 வரை நடந்தது. தாகித்து தீவில் 6 மாதங்கள் அவர்கள் தங்கினார்கள். மாலுமிகளுக்கு அதிகமான வேலை இல்லை. கரிப்பலா கன்றுகளை எடுத்துக்கொண்டார்கள். 6 மாதங்களுக்கு பிறகு கப்பல் புறப்பட்டது. வில்லியம் பிளாய் என்கிற இந்த கப்பல் தலைவர் சற்று கண்டிப்பானவர். அநேக மாலுமிகளுக்கு இது பிடிக்கவில்லை. எனவே கப்பலின் துணைத் தலைவராக இருந்த ஃப்ளெச்சர் கிறிஸ்டியனை வில்லியம் பிளைக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள். அவருக்கு உங்கள் மேல் அன்பு இல்லை, உங்களையும் கூட அவர் கண்டிக்கிறார் என்று பலவாறு பேசி ஃப்ளெச்சருடைய மனதை அவர்கள் மாற்றினார்கள். கப்பலில் கலகம் உண்டாயிற்று. வில்லியம் பிளையையும் அவருக்கு ஆதரவாக இருந்த மற்ற மாலுமிகளையும் ஒரு சிறிய படகில் வைத்து அந்த படகை கடலில் இறக்கி விட்டுவிட்டு ஃப்ளெச்சரும் அவரை சேர்ந்தவர்களும் தாகித்தி தீவிற்கு வந்தார்கள். மறுபடியும் புறப்பட்டு அவர்கள் பிட்காரின் தீவு என்கிற தீவில் தங்கினார்கள். பிற்காலத்தில் அந்த தீவில் இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை விசுவாசிகளாகவும் மாறினார்கள். ஆனால் இந்த கலகமானது வில்லியம் பிளையை அனாதையாக்கி கொல்லக்கூடிய அளவிற்கு ஆசைப்பட்டது. ஆனால் அவர் சாகவில்லை. பத்திரமாக அவர் பிரயாணம் செய்து இங்கிலாந்தை வந்தடைந்தார். ஃப்ளெச்சரும் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்த ஒரே ஒரு ஆண், பல பெண்கள் இருக்கிறார்கள், ஒரே ஒரு ஆண் கப்பலில் இருந்த ஒரு வேதாகமத்தை படித்து அவரும் கிறிஸ்தவராக மாறுகிறார். மக்கள் அனைவரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார். இது எப்படி இருந்தாலும் வில்லியம் பிளைக்கு எதிராக ஃப்ளெச்சர் செய்தது சரிதானா என்கிற ஒரு கேள்வி எழும்பத்தான் செய்கிறது. அநேக சமயங்களில் இது போன்ற கலகங்கள் எல்லா நாடுகளிலும், எல்லா கட்சிகளிலும், எல்லா சபைகளிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த கலகங்களுக்கு எல்லாம் ஆதி கலகம் பரலோகத்தில் நடந்தது. நமக்கு நன்மை செய்கிற ஒருவரை தவறாக புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு கொடுமையானது என்பதை பரலோகத்தில் நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் அனைவருக்கும் உதவி செய்து வருகிறவர். அவரே ஒருவன் குறை சொன்னான் என்றால் மற்ற யாரைத்தான் சொல்லாமல் இருக்கப் போகிறார்கள்? தங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனை மறந்தவர்கள், அவருக்கு எதிராக திரும்பினவர்கள் எவ்வளவு தூரம் கேடானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களிலே தேவனுக்கு விரோதமாக பேசியிருந்தாலும் தேவன் நம்மை மன்னித்து நம்மை ஆதரித்து வருகிறார் என்பதுதான் உண்மை. அதுதான் தேவனுடைய குணம். பரலோகத்தில் கலகத்தை தூண்டிய லூசிஃபர் பூமியிலும் அதை தொடர்ந்தார். இதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனாலும் சுருக்கமாக நாம் அதை பார்த்து விடுவோம். லூசிஃபர் தன் சிருஷ்டிகருடைய முக்கியத்துவத்தை யோசிக்காமல் தன்னுடைய முக்கியத்துவத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். அதாவது தனக்கு மரியாதை தேட ஆரம்பித்தான். தன் நிலையை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டான். நம்முடைய பிரச்சனையும் கூட இதுதான். எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் கலகம் வருகிறதோ அந்த இடங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். கலகம் செய்கிறவர்கள் தாங்கள் முக்கியமானவர்களாக மாறுவதற்காக இதை செய்வதை நாம் பார்க்க முடியும்.
பரலோகத்தில் இது போன்ற கலகத்தை துவக்கிய லூசிஃபர் தான் எல்லா கலகங்களுக்கும் பின்னணியில் இருக்கிறான். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அவனுடைய ஆசைகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். நான் பரலோகத்தில் உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டும், ஆராதனை செய்கிறவர்கள் மத்தியில் நான் வீட்டிருக்க வேண்டும், தூதுவர்களுக்கு மேலாக நான் உயர வேண்டும். கடைசியில் என்ன நினைத்தானாம், நான் தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொன்னானாம். நம்முடைய வீழ்ச்சியும் கூட இப்படி தான் துவங்கும். நான் உயர வேண்டும் உயர வேண்டும் உயர வேண்டும் என்கிற ஆசையில் தேவனையே மறந்தவர்களாக நாம் மாறும்போது கடைசியில் தேவனுக்கு சமமாக நான் இருப்பேன் என்கிற எண்ணம் நம்மை பாதிக்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த பாவத்தை நமக்குள் வரவிடாமல் இருப்பதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லூசிஃபர் துவக்கத்தில் எப்படி இருந்தான், அவனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஞானத்தால் நிறைந்தவனாம், பூரணமான அழகு உள்ளவனாம். அவனுடைய வேலையை காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேருப் என்கிற வகையைச் சேர்ந்த தூதன். அந்த வகையின் தூதர்களுடைய முக்கியமான வேலை காப்பாற்றுகிற வேலை. அதற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் ஆண்டவர் வைத்தார். அக்கினிமயமான கற்களின் நடுவே அவன் உலாவினான். அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் அவன் வழிகளிலே எந்த குறையும் இல்லாமல் இருந்ததாம். அதனால்தான் இது தீரு ராஜாவை பற்றியது அல்ல என்பதை நாம் தெளிவாக சொல்ல முடிகிறது. தீரு ராஜாவை குறித்து நாம் இப்படி சொல்ல முடியாது. தீரு ராஜாவுக்கு பின்னராக இருந்து செயல்பட்ட லூசிஃபரை பற்றி தான் இந்த வசனங்கள் இருக்கின்றன. நாமும் நம்மை உயர்த்துவதற்கு வழி தேடும்போது நமக்கு பின்னால் இருந்து செயல்படுவது இந்த லூசிஃபரின் ஆவிதான். தேவனுடைய ஆவி நமக்கு பின்னால் இருந்து செயல்படும் என்றால் நாம் பணிவிடைக்காரராக இருப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். நாம் பெரியவர்களாக வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்காது. அவன் ஒரு வியாபாரம் செய்தான். வியாபாரம் என்பதற்கும் கோல் சொல்லுதல் என்பதற்கும் மூலமொழியில் ஒரே அடிச்சொல் தான். அவன் கோல் சொன்னான், அதனால் அவனுடைய கொடுமை அதிகரித்தது. அதனாலே அவன் பாவம் செய்தான். காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த அவன் அழித்து போடப்படுவான், சாம்பலாக்கப்படுவான் என்று எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனோடு சேர்கிற அனைவரும் ஒரு நாள் சாம்பலாக்கப்படுவார்கள். நாம் எச்சரிக்கையோடு இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாகும். பரலோகத்திலே இவ்வாறு கலகத்தை உண்டாக்கிய லூசிஃபர் பூமிக்கு வந்தான். பூமியிலும் கலகத்தை துவக்கினான். ஆனால் அவனுக்கு முழு வெற்றி கிடைக்குமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வாறிடத்தில் நீங்கள் சாக மாட்டீர்கள், இதை சாப்பிட்டால் உங்கள் கண்கள் திறக்கும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் ஆகிவிடுவீர்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்று சொன்னான், இது எல்லாம் தேவன் அறிவார். இப்போது இருக்கிற நிலையை விட நீங்கள் நல்ல நிலைக்கு வரலாம். அப்படி நீங்கள் நல்ல நிலைக்கு வரலாம் என்பது தேவனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் இந்த நிலையை நீங்கள் அடைவதற்கு அவருக்கு விருப்பமில்லை. எனவே அவர் அன்பற்றவர் என்பதுதான் அவனுடைய குற்றச்சாட்டு. சரியான தகவலை சொல்லி தவறான எண்ணத்தை உண்டாக்கினான். தகவல் என்னவோ சரிதான், ஆனால் உண்டாக்கிய எண்ணம் தவறானது. இந்த கலகத்தை பூமியில் துவக்கியதன் மூலமாக லூசிஃபர் வெற்றியடைவானா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சரியான தகவலால் அநேகரை ஏமாற்றி வைத்திருக்கிறான். அப்படி ஏமாற்றப்பட்டவர்கள் தேவனை நம்புகிறவர்களுக்கு விரோதமாக போராடுகிறார்கள். இதை நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் 13ஆம் அதிகாரங்களில் பார்க்கிறோம். இயேசு பிறந்தபோது சாத்தான் அவருக்கு எதிர்த்து நின்றது. பிறகு பரலோகத்திலே தூதர்கள் அவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் வெளியே தள்ளியது. அதற்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கத்தக்கதாக சாத்தான் எடுத்த முயற்சிகள், சாத்தானுடைய இந்த முயற்சிகளுக்கு ஆதரவாக இருந்த 2 நிர்வாகங்கள் ஆகியவற்றை குறித்து நாம் 12ஆம் 13ஆம் அதிகாரங்களில் வாசிக்கிறோம். அது வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது இங்கே தேவனுடைய பிள்ளைகள் தோற்று விடுவார்களோ என்கிற எண்ணம் உண்டாகலாம். இவ்வளவு கடுமையாக கொடுமையாக தாக்குகிறானே என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்
ஒரு சந்தோஷமான செய்தியோடு துவங்குகிறது. சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்று வாசிக்கிறோம். வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். மிருகத்தின் முத்திரை அல்ல, பிதாவின் முத்திரையை தரித்தவர்கள். மிருகத்தின் குணத்தை அல்ல, பிதாவின் குணத்தை தரித்தவர்கள் இயேசுவோடு கூட சீயோன் மலையிலே நிற்கிறார்கள். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கிறதா? நீங்கள் லூசிஃபரை போல் இல்லாமல் ஆட்டுக்குட்டியானவரை போல் மாற வேண்டும். நான் பணி வாங்குவதற்கு அல்ல, பணி செய்வதற்கு வந்தேன் என்று இயேசு சொன்னார். மற்றவர்கள் எனக்கு பணி செய்வதற்காக அல்ல, நான் மற்றவர்களுக்காக பணி செய்ய வந்தேன், என் உயிரையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக நாம் மாறப்போகிறோமா, அல்லது நம்மை உயர்த்துவதற்காக மற்றவர்களை அழிக்கிற கூட்டமாக நாம் மாறுவோமா? யோசித்து பாருங்கள். தேவன் அன்பானவர். அவர் எப்பொழுது நம்மோடு இருக்க விரும்புகிறார். இதுதான் தீர்க்க தரிசனங்களின் அடித்தளம். இதை தீர்க்க தரிசனங்களிலேயே நாம் பார்க்க முடிகிறது. 12, 13 அதிகாரங்களை நாம் வாசித்து பார்த்தால் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாத்தான் அவருடைய பிள்ளைகளை துரத்தினாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சிறகுகளை கொடுக்கிறார். வெள்ளத்தை ஊற்றிவிட்ட போது அதை விழுங்கத்தக்கதாக இடத்தை ஏற்படுத்துகிறார். என்னதான் செய்தாலும் அவருடைய பிள்ளைகளை அவனால் அழித்து விட முடியாது. ஞானமுள்ளவர்கள் அதை விளங்கிக் கொள்வார்கள். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பேரில்லாதவர்கள்தான் இந்த லூசிஃபரையும் அவனை சேர்ந்தவர்களையும் பின்பற்றுவார்கள் என்பதையெல்லாம் 13ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். இவற்றுக்கு மத்தியில் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் என்பதுதான் நமக்கு ஆறுதலான செய்தி. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு காட்சி வருகிறது. பிதா ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் 7 முத்திரைகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த 7 முத்திரைகளை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய பாவ கணக்குகளை ஒருவர் அழித்தாக வேண்டியிருக்கிறது. அதை அழிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், அவர் இயேசு. நமக்கு மன்னிப்பு அதன் மூலம்தான் கிடைக்க இருக்கிறது. ஐயோ, யார் புத்தகத்தை திறப்பார்கள் என்று யோவான் கதறிய போது இதோ ஒருவர் இருக்கிறார் என்கிற செய்தி இங்கே சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு என்ன பாடுகிறார் என்று பாருங்கள். நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலும் மீட்டுக்கொண்டீர். இயேசு இரத்தம் சிந்தியதன் மூலமாக நம்முடைய பாவ கணக்குகள் அழிக்கப்படுகின்றன. குற்றச்சாட்டு தவறானது என்று நிரூபிக்கப்பட்டது. தேவன் அன்புள்ளவர்தான் என்பது சிலுவையிலே நிரூபிக்கப்பட்டது. சாத்தானுடைய குற்றச்சாட்டு தவறு என்று நிரூபிக்கப்பட்டிருப்பது அவரை நம்புகிற பிள்ளைகள் அதை ஒரு சாட்சியாக வைத்து தேவனுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். நமக்காக கிறிஸ்து செய்திருக்கிறதை நாம் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலே தெரிவிக்கப் போகிறோம்? பிரசங்கத்தின் மூலமாகவா, பாட்டுகள் மூலமாகவா, வேத ஆராய்ச்சியின் மூலமாகவா? இல்லை. அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளும் பிரசங்கங்களும் எந்த விதத்திலும் பிரயோஜனம் தராது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அப்படி செய்ய வேண்டும். துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் தேவன் அன்பு காட்டுகிறவராக அவர்களுக்கு மழையையும் வெயிலையும் தருவது போல நாமும் நம்மை சுற்றில் இருக்கக்கூடிய துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நாம் உதவி செய்கிற கடமை இருக்கிறது. அப்படி உதவி செய்யும்போது கிறிஸ்து யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காட்டுகிறோம். லூசிஃபரை காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று வேதாகம் சொல்கிறது. கேருப் என்பது யார் என்பதை பார்ப்போம். கேருப் என்பது ஒருமை, கேருபீன் என்பது பன்மை. தேவன் கேருபின் மேல் ஏறி பயணம் செய்வதாக சங்கீதம் 18:10 வாசிக்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக கேருபீன்கள் 2 வைக்கப்பட்டிருந்தன. அதை வாகனம் என்று 1 நாளாகமம் 28:18 வாசிக்கிறோம். கேருபீன் என்கிற வார்த்தையை வல்லமையுள்ளது என்று மொழிபெயர்க்கலாம் என்று எபிரேய மொழிக்கு இணையான மற்ற மொழிகளிலிருந்து அர்த்தம் சொல்கிறார்கள். கேருபீன்கள் உண்மையிலேயே வல்லமை உள்ளவர்கள்தான். அதனால்தானே லூசிஃபர் கூட
தன்னால் நினைத்த அநேக காரியங்களை செய்ய முடிகிறது. ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக கிருபாசனம் என்று ஒன்று இருந்தது. கிருபாசனம் என்பது ஒரு தங்கத்தகடு. அதற்கு 2 புறங்களிலும் 2 கேருபீன்களின் உருவம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த கேருபீன்களின் நடுவே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று 1 நாளாகமம் 13:6 வாசிக்கிறோம். ஆண்டவரோடு பேசத்தக்கதாக மோசே ஆலயத்திற்குள் செல்லும்போது அந்த கேருபீன்கள் நடுவில் இருந்து தேவனுடைய சத்தம் உண்டாயிற்று. அங்கிருந்து தேவன் பேசுவாராம். எனவே இந்த தேவதூதர்கள் சூழ ஆண்டவர் இருப்பதான ஒரு காட்சி இங்கே காட்டப்படுகிறது. இதை புரிந்து கொண்டால் வெளிப்படுத்தலில் அவர்களை பார்க்கும்போது நாம் அதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக மாத்திரமல்ல, 10 மூடு திரைகளினாலே வாசஸ்தலத்தை உண்டு பண்ணியிருந்தார்கள். அந்த திரைகளில் கேருபீன்களுடைய உருவம் நெய்யப்பட்டிருந்தது. இந்த கேருபீன்களைத்தான் ஏதேன் தோட்டத்தின் வாசலிலே தேவன் காவலுக்கு வைத்தார் என்று ஆதியாகமம் 3:24 வாசிக்கிறோம். பலசாலிகளை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். 2 தூதர்கள் என்று இங்கே சொல்லவில்லை. பாரம்பரியமாக அதுபோன்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் கேருபீன்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த கேருபீன்களை தவிர வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமும் அங்கே வைக்கப்பட்டதாம். வீசிக்கொண்டிருக்கிற என்றால் சுழன்று கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். பட்டயங்கள் என்று சொல்லவில்லை, பட்டயம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரே ஒரு சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். காவல் செய்வதற்காக இது போன்ற ஏற்பாடுகளை தேவன் செய்ததாக நமக்கு தெரிகிறது. கேருபீன்கள் பற்றி எசேக்கியேல் என்ன சொல்கிறார் என்பதையும் பார்ப்போம். ஒரு மேகக்கூட்டம் வருகிறது. அது நடுவில் 4 ஜீவன்கள் இருக்கின்றன. அந்த 4 ஜீவன்களுக்கு மேலாக ஒரு சிங்காசனம் இருக்கிறது. சிங்காசனத்திலே ஒருவர் இருக்கிறார். இந்த சிங்காசனத்தை சுமக்கிற 4 ஜீவன்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகள் இருந்தன. இந்த முகங்களுடைய தோற்றம் எப்படி இருந்தது? ஒன்றின் தோற்றம் மனித முகத்தை போன்றும், இன்னொன்று சிங்க முகமாகவும், 3வது எருது முகமாகவும், 4வது கழுகு முகமாகவும் இருந்தது. இவையெல்லாம் அடையாளமாக சொல்லப்பட்டவை. இதை வைத்து கேருபீன்களுக்கு 4 தலைகள் இருக்கும், அந்த 4 தலைகளும் இவ்வாறு இருக்கும் என்கிற முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. இவையெல்லாம் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறவை. சிந்திக்கக்கூடியவர்கள் மனித முகம், பலமுள்ளவர்கள் சிங்க முகம், தங்களை மற்றவர்களுக்காக பலியிடக்கூடிய அளவிற்கு மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்கள் எருது முகம், வேகமாக பறக்கக்கூடியவர்கள் கழுகு முகம். இதுபோன்று அர்த்தங்களை வேத வியாக்கியானிகள் இந்த முகங்களுக்கு சொல்லுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த நல்ல தன்மைகள் எல்லாம் அந்த கேருபீன்களுக்கு இருந்தன என்பது நமக்கு தெரிகிறது. இந்த கேருபீன் பற்றி வெளிப்படுத்தல் சொல்வதையும் நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. எசேக்கியேலில் அப்படி தானே பார்த்தோம். தேவனுடைய சிங்காசனத்தை இந்த 4 ஜீவன்களும் சுமந்து கொண்டு வந்தார்கள். அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். 4 ஜீவன்கள், அங்கே 4 ஜீவன்கள் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. இங்கே 4 ஜீவன்கள் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு முகம் இருக்கிறது. ஒரு ஜீவன் சிங்கத்தை போன்றது, இன்னொன்று காளையை போன்றது, 3வது மனுஷனை போன்றது, 4வது கழுகை போன்றது. இவற்றுக்கு 6 சிறகுகள் இருந்தன என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட தேவதூதர்கள் தேவனை சூழ்ந்து இருந்தார்கள். இவர்கள் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இவர்களை வைத்து ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் செய்யக்கூடும் என்பதை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் பிரமிப்பாக இருக்கிறது. இந்த தூதர்களை, கேருபீன் எனப்படுகிற தூதர்களை பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற அர்த்தத்தை புரிந்து கொண்டு வெளிப்படுத்தலை நாம் வாசித்தோம் என்றால் அது இன்னமும் தெளிவாக நமக்கு இருக்கும். நம்ம மேல் அன்பாக இருக்கிற ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறார் என்பதை இந்த தூத கணங்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நம்மோடு இருக்க விரும்புகிற ஆண்டவர்
நமக்கு உதவி செய்யத்தக்கதாக இந்த கேருபீன்களையும் பயன்படுத்தினார். அவர்கள் என்ன பாடினார்களாம்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பரிசுத்தர் என்றால் பாவமில்லாதவர் என்ற அர்த்தம் இல்லை. பரிசுத்தர் என்றால் வித்தியாசமானவர் என்ற அர்த்தம். சாத்தான் சொன்னது தவறு, அவர் வித்தியாசமானவர். சாத்தானுடைய குற்றச்சாட்டு தவறு, அவர் பரிசுத்தர் என்று தங்களுடைய பாட்டுகள் மூலமாக இவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட எண்ணத்தை நமக்குள்ளும் உண்டாக்குவதற்கு அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். சிலுவையிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இவர்கள் தீர்க்கமாக புரிந்து கொண்ட போது சாத்தானையும் அவனை சேர்ந்தவர்களையும் பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளினார்கள். இவர்களுக்கு இன்னொரு புரிந்து கொள்ளுதலும் தெளிவாக இருந்தது. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே எல்லாம் உண்டாயின, எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன என்று இவர்களும் சேர்ந்து பாடுகிறார்கள். தேவன் சிருஷ்டிகர், அவருக்கு சகல உரிமையும் உண்டு என்பதை இவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அவருடைய புரிந்து கொள்ளுதல் நமக்கு வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நம்மை படைத்தவர் அவர். நம்மையிலே அவருக்கு சகல உரிமைகளும் இருக்கின்றன. அவர் சொன்னபடி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அவர் போல நம்மேல் அன்பு வைத்தவர்கள் வேறு எவரும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். சரி, இதுபோன்று வேறு வகை தூதர்கள் இருக்கிறார்கள் என்றால் இருக்கிறார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. சேராஃப் ஒருமை, சேராஃபேன் என்பது பன்மை. சேராஃப் என்றால் எரிகிறவர் என்று அர்த்தம். இந்த தூதர்கள் எரிகிற தூதர்களாக அழைக்கப்படுகிறார்கள். எரிகிற தன்மையானது வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு செயலாகும். தேவனை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது தெரிகிறது. பார்ப்போமே. உசியா என்கிற ராஜா இறந்து விடுகிறார். உசியா ராஜாவின் காலத்தில் தென் தேசமும் வட தேசமும் சேர்ந்து தாவீதின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு பெரியதாக இருந்ததோ அவ்வளவு பெரியதாக இருந்தது. ஆனால் உசியா இறந்து விடுகிறார். ஏசாயா வேதனையோடு இருந்த ஒரு சூழ்நிலையில் தேவன் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவராக காட்சியளிக்கிறார். அவருடைய மகிமை தேவாலயம் முழுவதையும் நிரப்பி இருந்தது. ஒரு நல்ல நிர்வாகி இறந்து விட்டார் என்று நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நிர்வாகம் என்னுடைய கையில் இருக்கிறது என்று ஆண்டவர் காட்டுகிறார். ராஜா இறந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை ஏசாயாவுக்கு காட்டுகிறார். அப்பொழுது அவரை சுற்றிலும் சேராபீன்கள் இருந்ததாக வேதாகமம் சொல்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் 6 சட்டைகள் இருந்தன. 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள், 2 சட்டைகளால் பறந்தார்கள், 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடியிருந்தார்கள். அவருடைய தாழ்மை எத்தகையதாக இருந்தது என்பதை இந்த அடையாளங்கள் நமக்கு காட்டுகின்றன. அவர்களும் என்ன சொல்கிறார் பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். மகிமை என்றால் வெளிச்சம், சேராஃப் என்றால் எரிகிறவர். என தேவனுடைய வெளிச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டினவர்கள் தான் இந்த சேராபீன்கள். தேவனுடைய மகிமை பூமி அனைத்தையும் நிறைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது கானான் தேசத்தின் எல்லையில் வந்து கானான் தேசத்திற்குள் போக மறுத்து விடுகிறார்கள். 12 பேர் ஒற்றர்களாக கானான் தேசத்திற்குள் சென்றார்கள். 2 பேர் நாம் அவர்களை வென்றுவிடலாம் என்று நற்செய்தி சொன்னார்கள். 10 பேர் துர்ச்செய்தி சொன்னார்கள், முடியாது என்றார்கள். அது நிமித்தமாக அவர்கள் இன்னமும் பல ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்கள் எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் யோசித்ததாக மோசே இடத்தில் சொன்னபோது மோசே சொல்லுகிறார், அவர்களை மன்னித்துவிடும், அவர்களை மன்னித்துவிடும். உம்முடைய நாமம் எத்தகையது என்று எங்களுக்கு தெரியும், உம்முடைய நாமத்தின்படி அவர்களை மன்னித்துவிடும் என்று கெஞ்சுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வார்த்தையின்படியே நான் மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று சொல்கிறார். அந்த மன்னிக்கிற தன்மை தான் தேவனுடைய தன்மை. சாத்தான் சொல்வது போல அழிக்கிற தன்மை அல்ல, மன்னிக்கிற தன்மை. ஆனால் இந்த ஆண்டவரையும் மற்றவர்களுக்கு சொல்லும்போது
அவர் ஏதோ பட்டயத்தை எடுத்து வைத்துக்கொண்டு எல்லோரையும் அழிப்பதற்காக காத்திருக்கிறவர் போல காட்டுகிறோமே. நாம் யாருக்கு வேலை செய்கிறோம்? யாருக்கு வேலை செய்கிறோம்? இந்த மகிமை பூமியை நிரப்பிற்று என்றால் என்ன அர்த்தம்? ஆபகுக்கு 2:14 வாசிக்கிறோம். பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தேவன் மன்னிக்கிறார் என்கிற மகிமையை அறிகிற அறிவு பூமி முழுதும் நிரம்பியிருக்கும். நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாவிட்டாலும் இஸ்ரவேல் தேசத்தில், அதாவது வட தேசத்தில் 7,000 பேர் பாகாலுக்கு முழங்கால் படியிடாமல் இருந்தது போல இன்றைக்கும் உலகெங்கும் தேவனுடைய மன்னிக்கும் தன்மையை புரிந்து கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஏசாயா, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்கிறார். ஏசாயா புத்தகத்தை வாசித்து பாருங்கள். முதல் 5 அதிகாரங்களில் பாவிகள் அழிக்கப்படுவார்கள் என்பதை பற்றித்தான் ஏசாயா அதிகமாக பேசுகிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தம்முடைய பிள்ளைகளுக்கு விளக்கினாலும் சில சமயங்களில் பாவிகள் அழிக்கப்படுவார்கள் என்பது தான் நம்முடைய கண்களுக்கு பிரதானமாக தெரிகின்றது. அது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நானும் பாவி என்று உணரும்போது, ஐயோ இவ்வளவு காலம் பாவிகள் அழிக்கப்படுவார்கள் என்று சொன்னேனே, நானும் அந்த நிலையில் தானே இருக்கிறேன், இதோ செத்தேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அந்த மனிதன் வருகிறான். தன்னிடத்திலும் நன்மை இல்லை என்பதை ஏசாயா புரிந்து கொண்ட மாத்திரத்தில் சேராபின் என்ன செய்கிறார் பாருங்கள். ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஏசாயாவிடத்தில் வந்து ஏசாயாவின் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்கிறார். பாவம் என்பதற்கு எதிர்ப்பதம் அன்பு என்று நமக்கு தெரியும். பாவம் நிவர்த்தியானது, ஒப்புரவு உண்டாயிற்று, அக்கிரமம் நீங்கியது, அதாவது அன்பு உண்டாயிற்று. பரலோக நெருப்பு தழலினாலே ஏசாயாவின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்ட காட்சி காட்டப்படுகிறது. தேவன் அன்பானவர், அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார் என்பது தான் தீர்க்க தரிசனங்களின் அடித்தளம். இதற்காக சேராபீன்களையும் அவர் பயன்படுத்தினார். இந்த கேருபீன்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். நம்மை சுத்திகரிப்பதற்கான வேலையிலே சேராபீன்கள் உதவியாக இருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டுகின்றன. சேராபீன்கள் கையினாலே கொண்டு வரப்படுகிற அக்கினி தழல் நம்மேல் பட்டால் நாம் சுத்தமாகும். அப்படி நாம் சுத்தமாகாமல் இருந்தோம் என்றால் இன்னொரு அக்கினி தழலினால் நாம் அழிக்கப்படுவோம். எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். சணநூல் அங்கே தரித்திருந்த ஒரு புருஷன் அங்கே இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கேருபீன்கள் நடுவே இருக்கிற அக்கினி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்று சொன்னார். அந்த அக்கினி தழலை எடுத்து நகரத்தின் மேலே போடு என்று சொல்கிறார். அப்படி போட்டபோது நகரத்தின் அழிவு உண்டாயிற்று. ஒன்று, நம்முடைய பாவம் அழிய வேண்டும். பாவத்தை விட்டுவிட நமக்கு மனதில்லை என்றால் பாவத்தோடு சேர்ந்து நாமும் அழிந்து விடுவோம். பாவம் என்பது அன்பு இல்லாமை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அன்பாக இல்லை என்றால் நாம் அழிந்து போவோம். அன்பு இல்லாமை தேவனுடைய அக்கினியினால் அழிக்கப்பட வேண்டும். நாம் அன்புள்ளவர்களாக மாற வேண்டும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சில செயல்களை மாத்திரம் மனதில் வைத்துக்கொண்டு இதையெல்லாம் நான் செய்வதில்லை, என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நான் நினைத்து கொள்கிறேன். அநேகருக்கு விக்கிரகத்தை வணங்குவது பாவமாக தெரியவில்லை, அல்லது பணத்தையும் பதவியையும் மதிப்பையும் தேடுவது பாவமாக தெரியவில்லை. அதனால் நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். ஓய்வு நாளை ஆசிரிக்காமல் இருப்பது கூட பாவமாக தெரிவது இல்லை. உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசிரி என்று சொல்லியிருக்கிறார். நமக்குள்ளே பாவம் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டார் தேவன் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பார், எல்லா அநியாயத்தை நீக்குவார்,
நம்மை சுத்திகரிப்பார், அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாம் செய்கிற தவறுகளை அறிக்கையிட்டு அவர்களிடத்தில் மன்னிப்பு பெறும்போது நிச்சயமாகவே மன்னிக்கிறவர் மன்னிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழும்போது கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலே உலகம் முழுவதும் பிரகாசமாகும். இங்கே சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. நான் பாவிகளாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்க விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய மகிமை. தம் மக்கள் மத்தியில் தேவன் இருக்கிறார் என்பதை பழைய ஏற்பாட்டு பாளையம் காட்டுகிறதை பாருங்கள். வனாந்தரத்தில் பயணம் செய்த போது ஆங்காங்கே இஸ்ரவேலர் பாளையம் இறங்குவார்கள். அப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை நடுவில் போடுவார்கள். அதை சுற்றிலும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் ஒவ்வொரு பக்கத்திலும் 3 கோத்திரம் என கூடாரம் போடுவார்கள். தேவனுடைய மகிமை கூடாரத்திற்குள் இறங்கி வரும். தேவன் தம் மக்கள் மத்தியில் வாசம் பண்ணுவார். ஆசரிப்பு கூடாரத்தின் 4 பக்கங்களிலும் இந்த ஜனங்கள் கூடாரமிட்டிருப்பார்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு கோத்திரம் பிரதானமானதாக இருக்கும். ஒவ்வொரு பக்கத்தில் 3 கோத்திரங்கள் இருக்கும். அதில் 1 பிரதானமானதாக இருக்கும். கிழக்கு பகுதியில் யூதா பாளையத்து கொடியை அங்கே பறக்க விட்டிருப்பார்கள். தென்புறத்தில் ரூபனுடைய கொடியை அங்கே பறக்க விட்டிருப்பார்கள். மேல்புறத்தில் இப்ராஹிமின் பாளையம், இப்ராஹிமின் கொடியை அங்கே பறக்க விட்டிருப்பார்கள். வடபுறத்தில் தானுடைய பாளையம், அதற்கான கொடி அங்கே பறக்கும். இந்த கொடிகளில் என்ன உருவம் இருந்தது? வெறும் துணிதானா அல்லது உருவம் இருந்ததா என்றால், உருவம் இருந்தது என்று யூத ரபிமார்கள் தங்களுடைய பாரம்பரியத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். யூதாவின் கொடியில் சிங்கம், ரூபனின் கொடியில் மனிதன் தலை, இப்ராஹிமின் கொடியில் ஒரு காளை, தானின் கொடியில் கழுகு. இதை எங்கேயாவது கேட்டது போல தெரிகிறதா? வெளிப்படுத்த 4:7 ஜீவன்களை பற்றி வாஸ்தவம் அல்லவா? 1ஆம் ஜீவன் சிங்கம், 2ஆம் ஜீவன் காளை, 3ஆம் ஜீவன் மனுஷன், 4ஆம் ஜீவன் கழுகுக்கு ஒப்பாக இருந்தது. இந்த அடையாளங்கள் தான் அந்த 4 கோத்திரங்களின் கொடியிலும் காணப்பட்டன என்று வெளிப்படுத்தல் எழுதப்படுவதற்கு முன்னராகவே யூத ரபிமார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த தூதர்கள் மூலமாக தேவ அன்பு எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்ற ஏசாயா 59:19 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் பாம்பு அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வெள்ளத்தை ஊற்றியது என்று வாசிக்கிறோம் அல்லவா? அதுபோல் நம்முடைய சத்துரு நமக்கு விரோதமாக வரும்போது நம்மை அழித்து விடுவது போல தோன்றலாம். ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவர் நேசிவாராம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்துருவுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். யுத்த காலங்களிலே இதுபோல் நடப்பது உண்டு. யுத்தம் செய்கிறவர்கள் தங்கள் தேசத்து கொடிகளை, தங்கள் பகுதி கொடிகளை ஏற்றி வருவார்கள். இங்கே ஆவியானவர் கொடியேற்றுவார். இந்த யுத்தத்தில் பங்கு பெறப் போகிறவர்கள் யார் தெரியுமா? எபிரேயர் 1:14 தூதர்களை பற்றி வாசிக்கிறோம். ரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு, பணிவிடை செய்யும்படிக்கு தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த எண்ணம் நமக்கு தாழ்மையான உணர்வை தர வேண்டும். இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தை தாழ்மைப்படுத்த வேண்டும். அவ்வளவு வல்லமையுள்ள தூதர்கள், பலத்த தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கிறார்கள், நமக்கு அடிமை வேலை செய்ய காத்திருக்கிறார்கள் என்கிற எண்ணம் நம்முடைய பெருமையை அடக்க வேண்டும். என்ன கொடிகளை ஏற்றப்போகிறார்? 4 கொடிகள். அந்த 4 கொடிகள் எதை சுட்டி காட்டுகின்றன? தேவ தூதர்களை சுட்டி காட்டுகின்றன. தேவன் நம்மோடு இருந்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஆம், இந்த எண்ணம்தான் தீர்க்க தரிசனங்களின் அடித்தளம். இதை இஸ்ரவேலரின் பாளையம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. புதிய எருசலேம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 21 சொல்கிறது. அங்கே 12 வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு திசையிலும் 3 வாசல்கள், 4 திசைகளில் 12 வாசல்கள். அதில் 12 கோத்திரத்தாரின் பெயர் எழுதப்பட்டிருக்கும். அந்த மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அதில் அப்போஸ்தலரின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும்.
தேவனுடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நான் இருக்க விரும்புகிறேன் என்பதை காட்டத் தகுந்த விதத்தில் இன்னொரு வார்த்தையும் வெளிப்படுத்தல் 21 வருகிறது. நான் தேவாலயத்தை காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நித்திய காலமாக திரியேக தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். இதை உணர்ந்து தீர்க்க தரிசனங்களை படித்தால்தான் அந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு அர்த்தமுள்ளவைகளாக இருக்கும். நாம் இப்பொழுது இஸ்ரவேலின் பாளையத்தில் வாழவில்லை. ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் தேவனுடைய பிரசனத்தை நாம் நெருங்கி செல்ல முடியுமா? நிச்சயமாக முடியும். எவ்வாறு செல்வது? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு தீர்மானத்தை நாம் எடுக்கும்போதும் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த முடிவை செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பல சமயங்களில் நம்மால் அவ்வாறு செய்ய முடிவது இல்லை. நம்முடைய ஆசைகள் மேலோங்கி நிற்கின்றன. அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில் நாம் இல்லை. ஆனால் தேவனை புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? தன்னுடைய பாவமான நிலையை ஏசாயா உணர்ந்த போது அவர் சொன்னார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்கிறார். நாம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியமானது. தேவனுடைய சிங்காசன காட்சியை ஏசாயா பார்த்தபோது மிகுந்த வேதனை அடைந்தார். நாமும் கூட இன்றைக்கு ஆண்டுடைய பிரசன்னத்தில் நின்றால் இவ்வாறு தான் நாம் உணர்வோம். வெளியே நிற்கும்போது நம்மை பற்றி நாம் பெரியவர்களாக நினைக்கலாம். அப்படியானால் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் யார்? தங்களுடைய உள்ளான நிலையை உணர்கிறவர்கள். நம்முடைய நிலையை நாம் உணராமல் நம்மை பற்றி பெருமையாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இன்னமும் நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் போகவே இல்லை. லூசிஃபரின் அருகில் நாம் இருக்கிறோம். அவன்தான் தன்னைத்தானே உயர்த்துக் கொள்வதற்கு ஆசைப்பட்டான். ஏசாயாவின் உதடுகளை அக்கினி தழலினால் தொட்ட சேராபின், உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்று சொன்ன பிறகு நான் யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்கிறார். இதற்கு முன்னராகவே அவர் தீர்க்கதரிசி ஆகிவிட்டார். இப்பொழுதுதான் தன்னுடைய உண்மையான நிலையை உணர்கிறார். இதற்கு பிறகு ஏசாயா புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அந்த புத்தகம் ஒரு நற்செய்தி நூலாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய நிலையை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை பற்றி மாத்திரம்தான் நாம் அதிகமாக பேசும். அழிவுகள் நமக்கானவைகள் அல்ல. தேவனை ஒதுக்குகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதையே நான் பேச வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம், தேவன் உன்னை மன்னிக்க விரும்புகிறார், தேவன் உன்னோடு வாழ விரும்புகிறார், உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். நீ ஏன் அவர் சொல்படி கேட்டு நடக்கக்கூடாது என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, நீ இல்லை என்றால் உன்னை அழித்து விடுவார் என்று சொல்வது அல்ல. நாம் என்ன ஊழியம் செய்கிறோம் என்பதை பாருங்கள். அடுத்தவர்களை குறை சொல்கிற ஊழியமா, அல்லது அடுத்தவர்களுக்கு தேவனை பற்றி நன்மையான காரியங்களை பேசுகிற ஊழியமா? எதற்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டாம்? சில கேள்விகளை உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் சொல்வதை பிறர் கேட்க வேண்டும் என்பதற்காகவா? இதற்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்மை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவா? இதற்காக ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். நமக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவா? இப்படி ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். நமக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவா? இதற்காக ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். நமக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவா? தனிப்பட்ட முறையில் நமக்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள், அந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காகவா? இதற்காக ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். சபையிலே காணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவா? இந்த நோக்கத்தோடும் ஊழியம் நடக்கிறது. சபையில் ஆள் சேர வேண்டும் என்பதற்காகவா? இதற்காகவும் ஊழியம் நடக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாக ஊழியம் செய்யும்போது இவை எல்லாம் நடக்கும். ஆனால் இவை நம்முடைய நோக்கமாக இருக்காது. நம்முடைய நோக்கம் தேவனை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவுமாக இருக்காது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறார்கள் என்பதல்ல, சிலராவது புரிந்து கொள்கிறார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி மற்றவர்களை பற்றி குறை சொல்லி நாம் ஒரு பிரசங்கம் பண்ணினால், இதோ அவனை பற்றி பேசினார், இவனை பற்றி பேசினார் என்று சந்தோஷமாக நாம் பேசிவிட்டு போய்விடுகிறோம். நம்முடைய குறைகள் சுட்டி காட்டப்படக்கூடிய அளவிற்கு அன்பை பற்றி பேசினால், ஏனென்றால் அதுதான் நம்மிடத்தில் இல்லையே, அன்பை பற்றி பேசினால் பொதுவாக நமக்கு பிடிப்பதில்லை.
என்னை எப்போது பார்த்தாலும் அன்பு அன்பு என்று பேசுகிறான் என்று யோசிக்கிறார்கள். இதை பேசுவதற்கு தானே என்னை அழைத்திருக்கிறார், உங்களையும் அழைத்திருக்கிறார். தீர்க்க தரிசன நோக்கம் அதுதானே. உலகத்திற்கு தேவனை நாம் எடுத்துக்காட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கியமான வேலை. தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை எடுத்துக்காட்ட வேண்டும். அதனால்தான் ஏசாயா புத்தகத்தை பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷ புத்தகம் என்று சொல்கிறோம். முதல் 5 அதிகாரங்களை வாசித்தால் அப்படிப்பட்ட எண்ணம் வராது. வாசித்து பாருங்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். தன்னுடைய பாவம் சுத்திகரிக்கப்பட்டதை அறிந்த பிறகுதான், உணர்ந்த பிறகுதான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயாவால் சொல்ல முடிந்தது. இயேசுவின் இரத்தத்தால் நாம் பாவங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பாவம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். பாவம் என்றால் அன்பு இல்லாமை. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது அன்பு. சில செயல்களை வைத்து இந்த செயல்கள் பாவம், இந்த செயல்களெல்லாம் பாவம் இல்லாமை என்று நாம் நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. செய்கிற செயல் நல்லதாக இருந்தாலும் அன்பு இல்லாமல் செய்யப்பட்டது என்றால் அது பாவம்தான். இவ்வாறு நாம் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை சந்தித்தாக வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்தாக வேண்டும். தேவன் அன்பானவர், நம்மோடு இருக்க விரும்புகிறார் என்பதுதான் தீர்க்க தரிசனங்களின் அடித்தளம். இதைத்தான் நாம் பிரசங்கிக்க வேண்டும். உதாரணத்திற்கு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். 1260 வருடம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வருகிறது என்பது முக்கியமில்லை. அந்த உபத்திரவத்தை முன்னாலேயே அறிந்த ஆண்டவர் அவர்களை போஷிப்பதற்காக இடத்தை உண்டாக்கியிருந்தார். அந்த இடத்திற்கு தம்முடைய பிள்ளைகளை அவர் அழைத்துச் சென்றார். அழிக்க விரும்புகிற சாத்தானுக்கு எதிராக அவர் கொடியேற்றினார். இதுதான் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை. இதுதான் நம்முடைய பிரசங்கங்களின் அடித்தளமாக நாம் இருக்க வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் என்று இயேசு சொல்லவில்லை, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சி என்றால் யார்? ஒரு வழக்கு விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக பேசுகிறவரும் சாட்சி தான், எதிராக பேசுகிறவரும் சாட்சி தான். தேவனுடைய ராஜ்யம்தான் நல்லது, தேவனுடைய நிர்வாகம்தான் நல்லது என்று நாம் சாட்சி சொல்லப் போகிறோமா? தேவனுடைய நிர்வாகம் சரியில்லை என்று நாம் சாட்சி சொல்லப் போகிறோமா? சரியான சாட்சியை நாம் சொன்னால்தான் அது சரியான பிரசங்கம். இந்த சாட்சி பிரசங்கத்தின் மூலமாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட வேண்டும். தேவன் அன்புள்ளவர் என்று நாம் சொல்கிறோம் என்றால் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்கிறவர் என்று நாம் சொல்கிறோம் என்றால் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசித்து விடலாம். நமக்கு துரோகம் செய்கிறவர்களை நாம் நேசிப்பது எப்படி? ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நாமும் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்தால்தான் அவருடைய சாட்சிகளாக இருப்போம். இந்த படத்தில் இருக்கிறவருடைய பெயர் ஏர்னஸ்ட் கோடன். ஸ்காட்லாண்டில் ஒரு நாத்திகராக வாழ்ந்தவர். 2ஆம் உலகப் போரின் போது இவர் இராணுவத்திலே சேர்க்கப்பட்டார். தாய்லாந்தில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த இடத்துல இவர் போர்க்கைதியாக கைது செய்யப்பட்டார். அங்கே தொடர்வண்டி பாதை அமைப்பதற்கான வேலையை ஜப்பானியர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இவரும் அங்கே கடுமையாக வேலை வாங்கப்பட்டார். அந்த கைதிகளுடைய முகாமை நீங்கள் பார்த்தால் அவரவர் சுயநலமாக வாழ்ந்தால்தான் உயிர் வாழ முடியும் என்கிற நிலை. இன்றைக்கு அப்படி தான் நாம் நினைக்கிறோம். உலகத்தில் எப்படியாகிலும் போராடி நாம் நல்ல நிலையில் இருந்து விட வேண்டும், அதற்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தான் நாம் நினைத்து விடுகிறோம். கைதிகளுடைய நிலை அதுதான். ஒரு அளவு தான் உணவு கொடுப்பார்கள். அந்த உணவு அளவை நான் மாத்திரம்தான் சாப்பிட வேண்டும், வேறு யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது என்கிற ஒரு மனப்பான்மையுடன் தான் அவர்கள் வாழ வேண்டியிருந்தது. அவரவருக்குரிய பங்கீட்டு உணவு அவரவர்களுக்கு போதுமானதாக இல்லை. இந்த நிலையிலே மற்றவர்களை பற்றி எப்படி கவலைப்பட முடியும்? எல்லோரும் மிருகங்களைப் போல் வாழ்கிறார்கள். ஏர்னஸ்ட் கோடனுக்கு வியாதி வந்தது. இனி இவனால் பிரயோஜனம் இல்லை என்று பிணங்களுக்கு மத்தியில் அவரை சகதியில் கிடத்தி விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட இன்னொரு மனிதன், அவருடைய பேர் டஸ்டி மில்லர், இன்னொரு சக கைதியை அழைத்து கொண்டு வந்து ஏர்னஸ்டை சகதியிலிருந்து எடுத்து ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு போனார்கள். அவருக்குரிய பங்கீட்டு உணவை கொடுப்பார்கள்.
தங்களுக்குரிய உணவையும் அவருக்கு கொடுத்தார்கள். என்னப்பா இது, உங்களுக்குரியதை எனக்கு தருகிறீர்களே என்று அவர் சொன்னபோது, இல்லை இல்லை, உங்களுடைய நிலையை சொல்லி உங்களுக்காக கேட்டு வாங்கினோம் என்று பொய் சொல்லுவார்கள். ஏன் பொய் சொன்னார்கள்? ஏர்னஸ்ட் மேல் இருந்த அன்பினாலே பொய் சொன்னார்கள். பொய் சொல்லாத அநேக பக்தர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். மற்றவருடைய குறைகளை பேசுகிற பக்தர்கள், அன்பற்ற செயல். ஆனால் இங்கே பொய் சொல்லி அன்பு காட்டினார்கள். இங்கே டஸ்டி மில்லர் எந்த பிரசங்கமும் பண்ணவில்லை. வேதாகமத்திலிருந்து வசனம் எதையும் ஏர்னஸ்ட் கோர்டனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த மனிதன் ஏன் இப்படி செயல்பட்டான் என்பதை பின்னாலே யோசிக்கக்கூடிய வாய்ப்பு ஏர்னஸ்டுக்கு கிடைத்தது. யுத்தமெல்லாம் முடிந்து விடுதலை பெற்று தன் தாய்நாட்டிற்கு சென்ற பிறகு போதகராகவும் வேலை செய்தார். அவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் தான் டஸ்டி மில்லரை பற்றி வாசிக்கிறோம். இது மாத்திரமில்லை, இன்னும் இருக்கிறது. பின்னாட்களில் என பார்ப்போம். இன்றைக்கு பேசுவதற்கு நமக்கு ஆசை இருக்கிறது, வாழ்வதற்கு ஆசை இல்லை. தேவன் விரும்புகிற சாட்சி நம்முடைய வாழ்க்கையாகும். தேவன் நல்லவர் தான் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக அமைய வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் காட்டுவதற்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.